தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தொடர்ந்து அ எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டிங் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னா, எம்சிசி பண்ற விஷயங்கள், அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்திலுமே நமக்கு அந்த ரவுண்ட் 3 உடைய டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப என்னன்னா, மாணவர்களுக்கு வந்து எப்படியாவது சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நேரம் இல்லாம இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டேட் குடுக்குறாங்க. இது எத்தனை முறை அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கே நமக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா அத்தனை முறை வந்து எக்ஸ்டென்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் அதுக்கு முடிவு இருக்குமான்றது தெரியல. இப்போதைக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்ல பொறுத்தவரைக்கும், நமக்கு மொத்தம் 3 தான் பெரும்பாலும் எல்லாரும் பார்க்கறது. நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு பக்கம் வந்து எம்சிசி அதனுடைய கவுன்சிலிங். இன்னொன்னு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். இன்னொன்னு புதுச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங். ரைட்டுங்களா? சென்டர். ஸோ இந்த 3 கவுன்சிலிங்லயுமே என்னென்ன விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நாம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்பா வந்து ரவுண்ட் 3 அப்படின்னு சொன்னா, ரவுண்ட் 3ல நீங்க அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, கட்டாயம் நீங்க எடுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த மாரி எடுப்பேன் அப்படின்னா மட்டும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3 ஃபார் எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டில ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்திருந்தாங்க. 2 அக்டோபர் வரைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம அக்டோபர் 13ஆம் தேதி கிட்ட வந்துட்டோம். பட் இருந்தாலுமே வந்து இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இது பொருந்தும். இதுக்கப்புறம் புதுசா யாரும் ரிஜிஸ்டர் பண்ண போறது இல்ல. ஆனா, அதற்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்திருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். இது வந்து எம்சிசி ரவுண்ட் 3 உடைய கவுன்சிலிங்க்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்திருக்காங்க. இது இல்லாம அதற்குரிய ரிசல்ட் ஆனது 18ஆம் தேதி வருது. சரிங்களா? அ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எம்சிசி கவுன்சிலிங், ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு. ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ற டைம் 27ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எம்சிசி உடைய இப்ப ரீசென்ட்டா வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். சரி. இது வந்து ஒண்ணு எம்சிசிக்கு தெரிஞ்சிருச்சு. எம்சிசியோட ரிசல்ட் 18ஆம் தேதி. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 18ஆம் தேதி எம்சிசியோட ரிசல்ட் ஏற்கனவே நமக்கு 11ஆம் தேதின்னு சொன்னாங்க, 13ஆம் தேதின்னு சொன்னாங்க. அப்புறம் 18 வரைக்கும் வந்திருக்காங்க. சரி 18ஆம் தேதி ரிசல்ட் வருது. ரைட்டுங்களா? இது வந்து ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 3 பொறுத்தவரைக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 12ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி 5 மணி வரைக்கும் டைம் குடுத்துருந்தாங்க. சரி 12ஆம் தேதி 5 மணி வரைக்கும் டைம் குடுத்தாங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஆனா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்க பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 13லிருந்து அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் 16 இன்னும் வரல. இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இதற்குரிய ரிசல்ட் வந்து தான் இங்க சிக்கலே. என்ன அப்படின்னா, இதுவும் 18ஆம் தேதி தான் வருது. ஆல் இந்தியா கோட்டாவும் 18ஆம் தேதி தான் ரிசல்ட்ன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுமே 18ஆம் தேதி தான் ரிசல்ட் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல மாணவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து 2 நாள் அட்லீஸ்ட் தள்ளி வந்தா கூட, மாணவர்கள் இதுல கிடைக்காதுன்னா அதுல போய்க்கலாம்னு ஏதோ ஒரு முடிவையாவது எடுப்பாங்க. ஆனா இந்த மெடிக்கல் கமிட்டில வந்து ஏன் இந்த மாரி பண்றாங்கன்னு தெரிய மாட்டுது. எல்லாமே ஒரே மாரியான டேட்ட வச்சுட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எது கிடைக்குதோ அது யாரா இருந்தாலும் எது கிடைக்குதோ அது கட்டாயம் சேர தான் போறாங்க. பட் எது எப்படி இருந்தாலுமே, ஒரே டைம்ல மாணவர்கள் முடிவு எடுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி, இன்னும் 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒண்ணு வந்து ஆல் இந்தியா கோட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங் தமிழ்நாடுக்கு வந்து ரிசல்ட் வெளியிடலாம். அல்லது வந்து அத முன்னாடி விட்டு இத பின்னாடி வெளியிடலாம். ஏதாவது ஒண்ணாவது மாத்தி பண்ணா நல்லா இருக்கும். பட் 2மே ஒரே டேட்ல இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதேபோல 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்றது டைமும் 27ஆம் தேதின்னு சொல்றாங்க. இது எம்சிசிக்கு அதுதான் இருக்கு. அதேபோல தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கும் அதே தான் இருக்கு. பட் இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது இது 2 தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு பக்கம் பாண்டிச்சேரி. சென்டெக் தரப்புல இருந்து மெடிக்கல் கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் பிரிஃபரன்ஸ் அண்ட் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? 2 நாள் இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணது 13லருந்து 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரெசிக்னேஷன் பண்றதுக்கு 15க்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். ரிசல்ட் எப்போ வரும்? இப்ப தெரியல. அது இதுக்கப்புறம் தெரியும். சரிங்களா? திரும்ப ஒரு டேட் ஏதாவது குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனா ஏற்கனவே எல்லாருமே ரிசல்ட் வந்து எதுக்குள்ள வரணும் அப்டின்னா, 18, 19 அதுக்குள்ள வந்து கண்டிப்பா ரிசல்ட் ஆனது வந்துரும். 27ஆம் தேதி ஏன்னா இந்த மாசம் எண்டுக்குள்ள எல்லாரும் காலேஜ்ல சேரணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே 27, 28ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்து ரிப்போர்ட் பண்றதுக்கு, காலேஜ்ல ரிப்போர்ட் பண்றது டைம் குடுத்துட்டு, 18 இல்ல 19ஆம் தேதி ரிசல்ட் ஆனது வெளிய வரும். சரிங்களா? ஸோ இந்த சூழ்நிலை இருக்கு. இப்போதைக்கு இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு நான் சொல்றேன். பட் இது இந்த இந்த இதுல வந்த சில தடைகள், சில கஷ்டங்கள் இது எல்லாமே தகர்த்து விட்டுட்டு,
அடுத்தடுத்த கவுன்சிலிங்லயாவது வரப்போற வருடங்கள்லயாவது இந்த எம்சிசி எந்த குழப்பமும் இல்லாம கொண்டு போனாங்கன்னா, மாணவர்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்ன்றது தான் எங்கள மாரி இருக்கிற யூடியூபரோட கருத்தா இருந்துட்டு இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலையும் தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்தது அப்டேட் உங்களுக்கு விரைவா வந்துகிட்டே இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.